ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் ஹாரர் தமிழ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு உண்மையான ஹாரர் லெஜெண்டை பற்றி. இந்த ஹாரர் லெஜெண்ட் ஜப்பானில் இருக்குது. ஜப்பானில் இந்த பற்றி நிறையா கதைகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு கதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்எம் ஹாரர் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இன்னும் நிறையா அனிமேட்டட் ஹாரர் ஸ்டோரிஸை பார்க்குறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். அக்காய் ஓனா. இது ஜப்பானில் வாழ்ந்த பையன் ஒனாக்கி பற்றி. ஒனாக்கி ஒரு சாதாரணமான பையன். மார்னிங்கில் ஸ்கூலுக்கு போவான், ஈவினிங்கில் லைப்ரரியில் புக்ஸ் படிப்பான், நைட்டில் வீட்டுக்கு வந்து கேம் விளாடுவான். லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ தான் ஒரு நாள் லைப்ரரியில் புக் படிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் அப்புறம் அவன் கண்ணை திறந்து பார்த்தான். வெளியே பயங்கரமாக இருட்டாக இருந்தது. வாட்சில் பார்த்தான். அப்போ தான் ராத்திரி 12 மணி ஆயிருந்தது. இதை பார்த்து அவன் பயந்துட்டான். ஒனாக்கி என்றைக்குமே வீட்டு வெளியே இவ்வளோ லேட்டாக சுற்ற மாட்டான். அதனால அவன் சீக்கிரமாக பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். ஆனால் அங்கே ஒரு குறுக்க வழி இருந்தது. அது மூலமாக 10 நிமிஷத்துலே வீட்டுக்கு சேரலாம். ஆனால் அந்த குறுக்கு வழியாக நைட்டில் போகக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே அக்காய் ஓனான்னு ஒரு பேய் இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அக்காய் ஓனா யார்? அக்காய் ஓனா ஒரு ஜப்பனீஸ் மிஸ்டீரியஸ் ஹாரர் லெஜெண்ட். ஜப்பானில் அக்காய் ஓனா பற்றி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. நிறைய கதைகள் இருக்குது. அக்காய் ஓனா ரெட் கலரில் துணி போட்டிருக்கும். அக்காய் ஓனாவோட முகத்தை பார்த்த நிறையா பேருங்க காணாமல் போயிடுவாங்க, இல்லைனா ஏதோ காரணத்தினால செத்து போவாங்க. ஆனால் ஒனாக்கிக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. இதனால் அவன் அந்த குறுக்கு வழியா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணான். ஆனால் அந்த வழி ரொம்ப இருட்டாக இருந்தது. நைட்டில் அந்த வழி ரொம்ப இருட்டாக இருந்தது. ஏதோ நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் வழி தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒனாக்கி வீட்டு பக்கம் போயிட்டே இருந்தான். ரொம்ப கரக்கலாக இருந்தது. வழியில் ஒன்றுமே தெரியல. ஒரு செவருக்கிட்ட அது போகும்போது ஒனாக்கி ஒரு ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணை கவனித்தான். அவன் அவளை சரியாக பார்க்கல. ஆனால் ஒனாக்கி மனசில் ஒரு கேள்வி வந்தது. இவ்வளோ ராத்திரி நேரத்தில் இவ்வளோ இருட்டில் ஏன் இந்த பொண்ணு இந்த செவருக்கிட்ட அசையாமல் நிற்கிறா? ஓனாக்கி மனசில் நிறைய கேள்விங்க வந்தது. ஒரு வேளை இவ அக்காய் ஓனாவாக இருப்பாளோ? ஆனால் ஓனாக்கி தலையை கீழே வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது அவன் திடீர்னு தலையை மேலே பண்ணிட்டு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டான். அவளோட முகத்தை பார்த்து ஒனாக்கி ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா அவளோட முகம் பூரா வெள்ளையாக இருந்தது, ஏதோ பேய் மாதிரி இருந்தது. அதை பார்த்து ஒனாக்கி ரொம்ப பயந்துட்டான். அவன் பயந்துட்டு அப்படியே வீட்டு பக்கம் ஓடிட்டான். அந்த நாள் அவனுக்கு தூக்கமே வரல. ஆனால் அந்த ராத்திரிக்கு அப்புறம் ஒனாக்கி லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் வந்தது. அந்த நாள் அப்புறம் அவன் திரும்பி ஸ்கூலு, லைப்ரரி, வீட்டில் வந்து கேம் விளாடணுன்னு கண்டினியூ வச்சான். ஆனால் இப்போ அவனை யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனால் அவன் பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. லைப்ரரியில் கூட அவனை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ராத்திரியில் தூங்கும் போது யாரோ அவனோட பிளாங்கெட்டை கீழேருந்து ஈக்குவாங்கன்னு அவனுக்கு தோணுது. ஆனால் லைட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படியே நிறையா விஷயங்கள் அவன் லைஃப்பில் நடந்துகிட்டே இருந்தது. அவன் கொஞ்சம் பயந்துட்டான். சில தடவை வீட்டோட விண்டோஸில் இது பார்க்குற போது யாரோ பொண்ணு வெளியிலேருந்து அவனையே பார்க்குற மாதிரி தோணும். அந்த பொண்ணு அன்றைக்கி நைட்டு பார்த்து அதே பொண்ணாக இருக்கும். இது எல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. ஓனாக்கி இது எல்லா விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாக்கிட்டேயும் சொன்னான். ஆனால் யாரையும் அவனை நம்பலை. ஒரு நாள் ஓனாக்கி வீட்டில் இருந்தான். இது எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளை காப்பாற்றணும்னு சொன்னான்னு போலீஸ்கிட்ட ஹெல்ப் வாங்க போயிட்டு இருந்தான். அப்போ தான் வீட்டு கதவை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. ஓனாக்கி வெளியே போய் பார்த்தான். அப்போ தான் கதவு திறந்துட்டு இருந்தது. வெளியிலேருந்து ரொம்ப வேகமாக காற்று வந்துட்டு இருந்தது. அவன் ரொம்ப பயந்துட்டான். யாராக தான் இருக்குமோ? அவன் ஃபோன் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்துமே சொன்னான்.
அப்போ தான் யாரோ அவன் தொண்டையை பிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அப்போ தான் ஒரு கண்ணாடியில் அவன் பார்த்தான். அப்போ ஒரு பொண்ணு, அதே சைப்பு ட்ரெஸ்ஸு போட்ட பொண்ணு அவன் தொண்டையை பிடிச்சிட்டு இருந்தது. அக்காய் ஒன்றா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான், அவள் என்னை இட்டுட்டு போக வந்துட்டா, அக்காய் ஒன்றா வந்துட்டான். அப்புறம் இது எல்லாம் கேட்டு அவன் ஃப்ரெண்டு சீக்கிரமாக ஓனாக்கி வீட்டுக்கு வந்தான். ஆனால் அவன் வந்து வீட்டை பார்க்கும்போது எல்லா பொருளும் ஒரிஞ்சிட்டு கிடந்தது. வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தான், ஆனால் ஓனாக்கியை காணோம். அந்த நாளாக ஓனாக்கி எங்கே தான் போனான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நிறைய ஜப்பான் மக்கள்கள் சொல்கிறாங்கன்னா ஓனாக்கியை அந்த அக்காய் ஓனா தான் தூக்கிட்டு போயிடுச்சு. அக்காய் ஓனா முகத்தை பார்த்த நிறைய ஜாப்பனீஸ் காணாமல் போயிட்டாங்க, இல்லைன்னா செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அனிமேட்டட் ஹாரர் ஸ்டோரிஸை பார்க்குறதுக்கு எஃப்எம் ஹாரரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனிமேட்டட் ஹாரர் ஸ்டோரிஸை பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு எஃப்எம் ஹாரரை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாட்டர்டே சண்டே எஃப்எம் ஹாரர் தமிழ்.